சூரியன் வெளிச்சம்னா சனி இருட்டு. ஸோ இது 2த்துக்கும் நீரும் நெருப்பு மாதிரி கொஞ்சம் கூட ஒத்து வராது. அப்படிப்பட்ட சனி அஷ்டம சனியாக வருகிறார். நான் பயமுறுத்துவதாக நினைக்க வேண்டாம் தயவு செய்து. ஒரு எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கோங்களேன். எச்சரிக்கை மணியாக கூட எடுத்துக்கோங்களேன். இந்த காலகட்டத்தில ஒரு சில நல்ல விஷயங்கள் காலதாமதமாகி, ஆனா உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கக்கூடிய ஒரு வேலையை குரு பகவான் பண்ண போகிறார். 12ஆம் வீட்டில் உட்கார்ந்து. இப்ப இந்த ஒரு வருடம் மட்டும் இல்லாம எனக்கு எல்லா வருஷமுமே நல்லா இருக்கணும் லைஃப் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இறைவன் இந்த காணொளி மூலமாக இதை நீங்கள் இப்போது இந்த நிமிடம் கண்டுகொண்டிருப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார்னு நான் சொல்லுவேன். அது என்னங்கிறத நான் இந்த பகுதியின் இறுதியில சொல்றேன். டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். 2026 நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். நிறைய நல்ல விஷயங்களை நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோன்னே சொல்லணும். பட் ஆனால் இப்போ வரைக்குமான சூழ்நிலைகளில் யாருக்குமே பெரிய ஒரு முன்னேற்றங்கள்ங்கிறது ஏற்படலையே அப்படின்னு தான் வியூவர்ஸோடைய கேள்வியாக இருக்குது. 2026 நமக்கு நல்லது பண்ணுமா அப்படிங்கிற ஏக்கம் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கவே செய்யுது. ஆனால் அது என்னென்ன விதமான நன்மைகள் எந்தெந்த ராசிகளுக்கு பண்ண போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த 2026 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லா கிரக நிலைகளையும் நம்ம எடுத்துக்கிட்டு குழப்பிக்கொள்வதை விட முக்கியமாக 2 பெரும் கிரகங்கள், அதுலேயும் குறிப்பாக குரு சனி, இது 2 தான் பெரிய ஒரு நன்மைக்கோ அல்லது பெரிய ஒரு துன்பங்களுக்கோ காரணமாக அமைஞ்சு போயிடுது. அதாவது சனி ஒன்று தண்டனை தருவார் அல்லது கொடுக்கப்பட்ட தண்டனை காலத்தில் இருந்து விடுவிப்பார். குரு என்ன பண்ணுவார்னா எவ்வளவு ஒரு சிரமமான காலகட்டத்திலையும் ஒருத்தனை காப்பாற்றி விடுவார். ஸோ இந்த 2 கிரகங்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்தாலே இந்த 2026 பேட்டர்னை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதை நான் முன்னிறுத்தி ஒரு வித்தியாசமான ஒரு பதிவாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஒரு தெளிவான பதிவாகவும் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ இந்த ஒரு வருடம் மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லா வருஷமுமே நல்லா இருக்கணும் லைஃப் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இறைவன் இந்த காணொளி மூலமாக இதை நீங்கள் இப்போது இந்த நிமிடம் கண்டுகொண்டிருப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார்னு நான் சொல்லுவேன். அது என்னங்கிறத நான் இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன். அது ஒரு எண்கணித ரீதியான பலன்கள். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயரை வைத்து அது உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரும், வாழ்நாள் முழுக்க எப்படி கொண்டு வருங்கிறத இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். அது நம்பர்ஸை பேஸ் பண்ணுது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில இலவச குறிப்புகள் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் பகுதியை முழுமையாக பாருங்கள். அதில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு தகவல்கள் அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். சிம்ம ராசிக்கு 2026 என்ன பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் சுமாரான ஒரு ஆண்டாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் காரணம், இந்த இடத்துல குருவை சொல்வதை விட, ஏன்னா குருங்கிறவரு முழு சுபகிரகம், அவர் நன்மை செய்வதற்கான ஒரு தன்மையை பார்த்துக்கிட்டு இருப்பார் ஒழிய கெடுதல் அப்படிங்கிறத பெரிதாக செய்ய மாட்டார். ஆனால் சனியை பொறுத்த அளவுக்கு அப்படியா கிடையாது. அவர் அப்படியே ஆப்போசிட்டு. அவர் வச்சு செய்வார். அதுவும் மற்றவங்களுக்கு 100 பங்குன்னா சிம்மத்துக்கெல்லாம் 110 பங்கு எக்ஸ்ட்ராவாகவே வச்சு செய்வார். காரணம், சூரியன் தந்தை, சனி மகன். தந்தைக்கும் மகனுக்கும் ஆகவே ஆகாது. சூரியன் வெளிச்சம்னா சனி இருட்டு. ஸோ இது 2த்துக்கும் நீரும் நெருப்பு மாதிரி கொஞ்சம் கூட ஒத்து வராது. அப்படிப்பட்ட சனி அஷ்டம சனியாக வருகிறார். நான் பயமுறுத்துவதாக நினைக்க வேண்டாம் தயவு செய்து. ஒரு எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கோங்களேன். எச்சரிக்கை மணியாக கூட எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பதை வைத்து கொண்டு புதிதாக ஒரு முயற்சி செய்கிறேன், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், இப்போ தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆசையை காட்டுவாங்க. இதில் முதலீடு பண்ணு, இன்றைக்கி நீ 100 ரூபா போட்டிங்கன்னா நாளைக்கு உனக்கு 1 லட்ச ரூபா வரும்பா. திடீர்னு போய் கிரிப்டோவில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த 100 போனால் பரவாயில்ல, -1000 நிற்கும். அதுவும் உங்கள் தலையில் தான் விடியும். ஸோ தயவு செய்து அது போன்ற எந்தவித ஒரு பான்சி ஸ்கீம்லையும் போய் பணத்தை முதலீடு பண்ணிட்டு இருப்பதையும் இழந்து விட்டு நிற்காதீர்கள். சனி அதற்கான வழியை போட்டு கொடுப்பார். உங்களுடைய ஆசையை தூண்டுவார்.
ஒருத்தவங்க யாராச்சும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லி வராங்கன்னா, இது நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேனே ஒழிய பல வழிகளில் இது நடக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு வருதுன்னா, வியாபார வாய்ப்பாக இருக்கலாம். இந்த வியாபாரத்தில் இப்போ முதலீடு பண்ணு, இப்போ இதுக்கு தான் நல்ல மார்க்கெட்டு, இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணு, இப்போ இது மாதிரி ரேட்டு மறுபடியும் கிடைக்காது, எல்லாம் சொல்லுவாங்க. கையில் இருக்கிற காசெல்லாம் திரட்டி கொண்டு போய் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி போய் போடுவீங்க. அது உங்களை சிக்கலில் மாட்டி விட்டுரும். மறுபடியும் மீண்டு வருவதற்கு 10, 12 வருடங்கள் ஆகக்கூடிய அளவுக்கு சிக்கலில் மாட்டி விட்டுரும். ஸோ எப்பெல்லாம் நீங்கள் இது மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளுக்கு உங்களை காலம் இழுக்குதோ, இந்த 2026 அது மாதிரி விஷயங்கள் உங்களை இழுக்கும்போது, நான் நாளைக்கு யோசித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு வந்துட்டீங்கனாலே, அந்த செகண்டே நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறத மனசில் இருத்தி வச்சுக்கோங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு கெடுதல் நடந்து விடாத வண்ணம் குரு உங்களை பார்த்து கொள்ள போகிறார். குருவை பொறுத்த வரைக்கும் அவர் முழு சுபகிரகம். அவர் 12ஆம் வீட்டிற்கு வருகிறார். 12ஆம் வீட்டில் நின்று அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது மிக சுபத்தன்மை அடைகிறது. உங்களோட லைஃப்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் தட்டி போகாத வண்ணம் அது சேஃப்கார்டு பண்ணும். காலதாமதம் வேணா ஆகும். இந்த காலகட்டத்தில் ஒரு சில நல்ல விஷயங்கள் காலதாமதமாகி, ஆனால் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையை குரு பகவான் பண்ண போகிறார் 12ஆம் வீட்டில் உட்கார்ந்து. ஏன்னா குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள். சூரியனுக்கு அவர் மிகவும் நன்மை செய்வார். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நிறைய சித்தர்களுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களுடைய ஆலயத்திற்கு செல்ல செல்ல நீங்கள் இந்த 2026 மிக கவனமாக கடந்து வந்து விடலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான மேஜரான கிரகங்கள் உங்களுக்கு என்ன நன்மை பண்ண போதா, தீமையை பண்ண போதா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ நீங்கள் விரிவாக உங்களுக்கு புரிந்திருக்கும். அதுலேயும் முழுமையாக நம்ம வாழ்நாள் முழுமைக்குமான நன்மைகள் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நான் பகுதியின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். அது என்னன்னா, எண்கணித ரீதியாக ஒரு மனிதனுக்கு உங்களுடைய பிறந்த தேதியின் படியும் கூட்டு எண்ணின் படியும், அது ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்துக்கும் டோட்டல்னு ஒன்று இருக்கும் இல்லையா. உதாரணத்திற்கு 1/1/2026னா அது அப்படியே ஒரு பேப்பர் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டிங்கன்னா வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 2ஆம் எண் வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் பிறந்த தேதி கூட்டு எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 2 எண்களுக்கும் பொருத்தமானதாக ஒருவருடைய பெயரை திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது, நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது, திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய பெயரே மந்திரமாகவும் உங்களுடைய உடலை இயக்கக்கூடிய எந்திரமாகவும் உங்கள் லைஃப் செயல்பட ஆரம்பிச்சிடும். எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கை புரட்டி போட்டிருக்கு இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிறது. ஏஆர் திலீப்பாக இருந்தது வரைக்கும் அவருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் அவருடைய திறமையை மகுடத்தில் ஏற்றி வைத்தது ஏஆர் ரஹ்மான் என்று மாறிய பொழுது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது மாதிரி எல்லா பெரிய மனிதர்களுக்குமே இயற்பெயர்னு ஒன்று இருக்கவே செய்துச்சு. அது கொடுக்காத வாய்ப்பை அவர்களுடைய லக்கியான நேம் நம்பர் உருவாக்குனுச்சு. இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர், அப்புறம் உங்களுடைய வியாபார பெயர். ஏதாச்சும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் எதுவும் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவங்களுக்கு அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை நான் அனுப்பி வைப்பேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே அதில் நான் தெளிவாக சொல்லுவேன். என்னுடைய அனுபவத்தில் இந்த 20 வருட காலத்தில் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை ஏற்கனவே இருந்த நிலையை விட அப்படியே மாறி இருக்கு. ஸோ அதற்கான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு இப்போது வழங்கி இருக்கிறார். உங்களுடைய பெயர் பொருந்தவில்லை என்றால் நீங்கள் என் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் லைஃபுமே மாறும் அப்படிங்கிறதுக்கு இறைவனே உத்தரவாதம். அப்படிங்கிறதுனால என்னுடைய வாக்கில் நான் இறைவனை முன்னிறுத்தி தான் நான் பலனை சொல்கிறேன். அதுதான் என்னுடைய கிளையண்ட்ஸையுமே வாழ வைக்குதுங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த 2026 உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையட்டும் என்று கூறி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.